அனைவருக்கும் வணக்கம். இன்று பாம்பை வணங்குவது எதற்காக என்பது பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தாருகா வனத்தில் வசித்த முனிவர்கள் தாங்களே மிகவும் உயர்ந்தவர்கள் என்றும் தங்களின் மனைவியரே கற்பில் சிறந்தவர்கள் என்றும் கர்வம் கொண்டிருந்தனர். அவர்களின் கர்வத்தை அடக்க சிவன் பிச்சை எடுப்பவர் வடிவில் பிச்சாடனர் என்ற பெயரில் தாங்கி புறப்பட்டார். அவருடன் திருமால் பெண் வடிவில் மோகினியாக வந்தார். மோகினியை கண்ட முனிவர்கள் அவளின் அழகில் மயங்கினர். முனிவியர்களின் மனைவியரும் வசீகரமாக காட்சியளித்த பிச்சாடனரின் அழகில் மனதை பறிகொடுத்தனர். தாங்கள் கற்பு நிலைக்கு கலக்கம் தேடிக்கொண்டனர். ஆனால் தங்கள் தவசக்தியால் ஏதோ சூழ்ச்சி நடப்பதை அறிந்த முனிவர்கள் பழிவாங்கும் நோக்கத்துடன் வேள்வி ஒன்றை தொடங்கினர். யாக குண்டலத்தில் இருந்து பூதம், நாகங்கள், முயலகன், உடுக்கை, கோடாதி, மான், புலி, தீ, பேய், சூலம் என ஒவ்வொன்றாக புறப்பட்டு பிச்சாடரனை அழிக்க முயன்றது. இதில் நாகங்கள் வந்தபோது அவற்றை கையில் பிடித்த சிவன் தன் உடம்பில் தலை, கைகள், கழுத்து, இடுப்பு ஆகிய இடங்களில் ஆபரணம் போல் அணிந்து கொண்டனர். அப்போது சிவன் கழுத்தில் இருந்த பாம்பு வானில் கருடன் பறந்து செல்வதைக் கண்டு, "என்ன கருடா, சௌக்கியமா?" என்று வேடிக்கையாக கேட்டது. "இருக்கும் இடத்தில் இருந்துவிட்டால் எல்லாம் சௌக்கியமே" என்று சொல்லிவிட்டு கருடன் அமைதி காத்தது. இதன் பின்னரே பிச்சாடரனாக வந்தது சிவன் என்பதை உணர்ந்த முனிவர்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர். சிவனால் அணியப்பட்டதால் பாம்புகள் வணக்கத்திற்குரியவை ஆயின. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர, ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.